ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 2 ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ் லெசனில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. நான் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர வேணும்னு பார்த்துக்கோங்க. சரியா? இன்றைக்கி நம்ம பார்ட் 5 ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? When sunlight enters the earth atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. This is called as scattering of light. இப்போ ஒரு சன்லைட் வந்து எர்த்தோடைய அட்மாஸ்பியரில் என்டர் ஆகுது அப்படின்னா அதில் என்ன ப்ரெசென்ட் இருக்கும்? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷியஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் ப்ரெசென்ட் இருக்கும் அந்த அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரோடைய லைட் வந்து நம்மளுக்கு என்ன ரிஃப்ராக்ட் ஆகும், ரிஃப்ளாக்ட் ஆகாது. ரிஃப்ராக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் பாசிபிள் ஆக முடியும். சப்போஸ் ரிஃப்ளாக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரே ஒருத்தன் தான். இப்போ இன்சிடென்ட் ரே பட்டுட்டு இப்படி போகுதுன்னா அது இன்சிடென்ட் ரேக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த இது வச்சுக்கோங்க, ஒரு இன்சிடென்ட் ரே இங்கே படுது, பட்டுட்டு இப்படி போகுதுன்னா இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளாக்டட் ரே இல்லையா? அந்த இன்சிடென்ட் ரே எந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சோ அதே டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட இது எல்லா பக்கமும் ஒரே இடத்துல மட்டும் அது போகும் இல்லையா? ஸோ ஆனால் ரிஃப்ராக்டட் அப்படின்னா இன்சிடென்ட் ரே இஸ் நாட் ஈக்குவல் டு ரிஃப்ளாக்டட் ரே. இன்சிடென்ட் ரேயில் பட்டுட்டு அது வந்து என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்லாம் அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபினாமினானில் in this phenomenon the beam of light is redirected in all direction when it interact with the particle of a medium. The interacting particle of a medium is called as scatterer. இந்த ஃபினாமினானில் பீம் ஆஃப் லைட் வந்து என்ன ரீடைரக்டர் ஆகும். எதுலன்னா எல்லா டேரக்ஷன்ஸ்லேயும் பீம் ஆஃப் லைட் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு எப்போனா இன்டராக்ட் வித் த பர்டிகுலர் மீடியம், அதாவது ஒரு பர்டிகுலர் மீடியமில் இது என்ன ஆகும்னா பீம் ஆஃப் லைட் வந்து ரீடைரக்ட் ஆகும் எல்லா டேரக்ஷன்லேயும். இந்த இன்டராக்டிங் பார்ட்டிகுலர் ஆஃப் த மீடியமாக தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்கேட்டரர். இப்போ இந்த இன்சிடென்ட் ரே இதுதான் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. இப்போ ஒரு இன்சிடென்ட் ரே படுது சன்னில், அந்த லைட் ஒரு இன்சிடென்ட் லைட் பட்டுட்டு எல்லா இதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதான் திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ராக்டட் ரே. இதுதான் என்ன சொல்லணும்னா ஸ்கேட்டர்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். When a beam of light interact with the constituent particle of the medium, it undergoes many kind of scattering based on initial and final energy of the light beam. Scattered can be classified as elastic scattering and inelastic scattering. இப்போ பீம் ஆஃப் லைட் இருக்கும் போது இன்டராக்ட் வந்து கான்ஸ்டியூட் ஆஃப் அ பர்டிகுலர் மீடியம் கூட போகும்போது எதை வச்சு அதோடைய அண்டர்கோஸ் வச்சு பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குது. அதான் மெனி கைண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இருக்குது. எது அதோடைய பேஸ் எதை வச்சு பார்த்திங்கன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல், அந்த லைட் பீமோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி வச்சு தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கே பேஸ்ட் ஆகுது. ஓகேவா? அதில் பார்த்தோன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு இருக்குது. First one, elastic scattering. If the energy of the incident beam of light is equal to of light and the scattered beam of light are same, then it is called as elastic scattering. Incident beam of light the scattered beam of light உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், அது ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே. இதை நான் என்ன சொல்லணும்னா ஸ்கேட்டரிங், எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட்டு inelastic scattering. If the energy of the incident beam of light and the scattered beam of light are not same, then it is called as inelastic scattering. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்டும் ஸ்கேட்டர்டு பீம் ஆஃப் லைட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது எலாஸ்டிக்கு. ஆனால் இன்எலாஸ்டிக்கில் இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட்டும் ஸ்கேட்டர்டு பீம் ஆஃப் லைட்டும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா inelastic scattering. The nature and size of the scatter result in different types of scattering. They are Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering, Raman scattering. இதோடைய நேச்சரையும் அதோடைய சைஸ் ஆஃப் த ஸ்கேட்டரை வச்சு பார்த்தோன்னா அதோட ரிசல்ட்டில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வருது. ஏன்னா ரிலே ஸ்கேட்டரிங், மே ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 4 டைப்ஸாக பார்க்கலாம்.